ஹாய் நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் எங்களுக்கும் உற்சாகத்தை கொடுத்து வீடியோ எட் பண்ணதுக்கு தோணும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோ பற்றின ஒரு சின்ன கருத்தை மறக்காமல் தெரிவிச்சிட்டு போங்க நண்பர்களே. சரி, கிளம்பலாம். ஆத்தி, என்ன தமிழரசி அம்மா குரல் வேற மாதிரி இருக்கு. மத்த நேரம் வேற மாதிரி பேசுவாங்கல. இசை இசை இசை. என்ன எல்லாரும் என்னையே பாக்கிய? நீ எதுக்கு இப்ப கத்துன? கத்துனா நான் கத்தலையா? கத்தலையா? இப்படி நீ கத்துறேன்னு சொல்ல வந்தேன்டி. அது ஒரு மார்க்கமா எல்லாரும் பார்க்கவல. ஒருவேளை இவங்க 4 பேர்ல யாராவது ஒருத்தர் பேயா இருப்பாங்களோ? இப்ப நீ எதுக்கு கத்துன? நீ ஏன்டி கத்துனன்னு கேட்ட? இங்க நின்னு பேசிட்டு இருக்காண்டா. உள்ள போலாம் வாங்க. ஆமா ஆமா, இங்க நிக்க கூடாது. நம்ம ரொம்ப தூரமா போனோம். செப்பாக்கன்னு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நார்மலா பேசண்டி. நான் பேசவே இல்லையேடி. நான் பேசவே இல்ல. என்ன திரும்பிராத. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஆளுக்கால ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ண சொல்ற? இந்த அலெக்ஸ் எங்கெல்லாம் வராவல அங்கெல்லாம் போக கூடாது. அம்மா, நான் வந்து சிக்கிட்டேனே. ஆனா ஒண்ணு, இந்த பிறவில பேய் கையால தாட்டிக்கு சாப்பிடுறேன்னு நினைக்கையா அத்தாடி. செவாக்கா, எல்லாத்துக்கும் காரணம் நீடா. நான் என்ன பண்ண? நான் என்னடி பண்ணுன? சொல்லு. என்ன நடக்குதுங்க? என்ன ஆச்சுது? மகன், நீங்க நார்மலா வாங்க. நான் நார்மலா தானே இருக்கேன். எதுக்கு நீங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். அம்மா, போக முடிஞ்ச போக வேண்டாமா? கால் ஒரு ஸ்டெப் கூட நவலல. என்னது? கால் ஒரு ஸ்டெப் கூட நவலலையா? நவல முடிஞ்ச இதுக்கு நவல் இருக்க மாட்டேன். அப்ப இது கூட தெரியாம நின்னுட்டு இருக்கீங்க? என்னால நவல முடியுமா? இசை முதல் ஜமாக்க கொண்டு போடு. எல்லாத்துக்கும் மூல காரணம் அவியதா. சும்மா கிடந்த கல்லறைய சீண்டி பார்த்திருக்காவ. மூடிதான கல்லறை கிடந்துச்சு. அது எதுக்கு காலால தோண்டுன? ஒருவேளை அது புனிதமானதா இருந்ததுன்னா, ஒரு முக்கியமான இப்படிதான் இருந்ததுன்னா, எவ்வளவு தைரியமா நீ காலால தோண்டுவனே. அதனால நம்ம காலை நவல விடாம பண்ணி வச்சிருக்குன்னு நினைக்க. அம்மா, இல்ல, வெளியில வந்தனா குளிருது. உள்ளுக்குள்ளே கதகதப்பா இருக்கும் எப்பவும். வெளியில வந்திருக்கேனா, அதான் ரொம்ப குளிருது. எங்க உள்ளுக்குள்ளே இருந்தீங்க? வேற எங்கிட்ட வீட்டுக்குள்ளதான் இருந்திருப்பாவ. அதை சொல்லுதாவ. அதிக பிரச்சனை தானா? குளிருது, போலாமா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு குளிர் வந்ததே இல்ல? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குளிர்ந்திருக்கு. அப்புறம்லாம் எப்பவுமே கதகதப்பா தான் இருக்கும். ஜில்லுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். இப்படி குளிராது. போவோம். போக முடிஞ்ச போக மாட்டப்பா. அதான் கால் வரலையே. நீங்க சயின்டிஸ்ட் தானே? ஏன் இப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல?
கெஸ் பண்ண முடியுது. இது கிட்டத்தட்ட 3ஆம் நிலைன்னு சொல்லுவாங்க. 3ஆம் நிலைனா இங்க நடக்கிறது பேயோ பிசாசோ இல்ல. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசுறதும் பேய் இல்ல. அப்படின்னா இது சயின்டிபிக்கலி இதுக்கு பேரு பழைய இயற்கைன்னு சொல்லுவாங்க. இந்த காட்டுக்குள்ள ஒரு பழைய இயற்கை எனர்ஜி ஃபீல்டு இருக்கு. இதுதான் நியூரோ ரெசல்ஸ் ஜோன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? நம்ம மூளை ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். இந்த காட்டுக்குள்ள இருக்கிற சில வேர் மினரல்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஜெனரேட் பண்ணுது. நான் சொன்னேன், அந்த வேவ்ஸ் என்ன பண்ணுது தெரியுமா? நம்ம பிரெயின் ஃப்ரீக்வன்சியை டிஸ்டர்ப் பண்ணுது. புரியல மாமா. புரியும்படி சொல்றேன். நம்ம மெமரி, வாய்ஸ், கண்ட்ரோல் எல்லாமே மிக்ஸ் ஆகுது. அதனால தான் ஜபானி பேசிட்டு இருக்கும்போது வித்தியாசமா பண்றாங்க. இந்த ஜபானியா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே அதனால தான் மாத்தி மாத்தி எல்லாத்தையும் பண்றோம். நம்ம மூளை இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அதுக்கு இங்க இருக்க சில வேர்களும் இங்க இருக்க மினரல்ஸ் தான் காரணம். பொதுவாகவே காடுகள்ங்கிறது மூலிகையால நிறைஞ்சது. அதுல ஏதாவது ஒரு வேரையோ இல்ல இப்ப மழை பெய்யறதுனால அந்த வேர்ல நீர் பட்டதுனால அது ஆவியாகி அதை நம்ம சுவாசிச்சதுனால கூட இப்படி ஆயிருக்கலாம். நம்ம மெமரியில சப்கான்சியஸ் மெமரி நிறைய இருக்கும். நம்ம கேட்ட எல்லா குரலுமே அங்க ஸ்டோர் ஆகி இருக்கும். இங்க இருக்க அந்த எனர்ஜி ஃபீல்டு அந்த மெமரிய ட்ரிகர் பண்ணுது. அதனால இங்க பேசுறது நீங்க இல்ல, உங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆன வேற ஒரு குரல். இங்க ஃபர்ஸ்ட் ஜபானிக்கு தான் அந்த ஸ்பிரிட் வந்தது. அது என்னன்னா, இங்க ஒருத்தருக்கு அந்த பிரெயினை பாதிச்சதுன்னா இங்க இருக்க எல்லாருக்குமே அது பாதிக்கும். ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட மாத்தி மாத்தி அது ஸ்பிரிட் ஆகிட்டே இருக்கும். ஒரே ரேடியேஷன் மாதிரி எல்லாரும் திரும்ப திரும்ப நம்ம பேசக்கூடிய வாய்ப்பும் வரும். இங்க யாரோ இருக்காங்கிற எண்ணத்தை நமக்கு தானாவே உருவாக்கும். இதுக்கு சயின்டிபிக்கலி என்ன சொல்லுவாங்கன்னா சாடோ கான்சியஸ் சொல்லுவாங்க. இது பேயோ பிசாசோ பில்லி சூன்யமோ எதுவுமே இல்ல. நம்ம மூளை இங்க யாரோ இருக்காங்கன்னு அது இமேஜின் பண்ணுது. இதுல இன்னொரு பெசிலிட்டி இருக்குது. அது கொஞ்சம் வில்லங்கமானதுதான். வில்லங்கமானதுனா ஒருவேளை முன்னாடி இருந்த மனிதர்கள் கான்சியஸ் டிரான்ஸ்பர் பண்ண முயற்சி பண்ணிருக்கலாம். புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? இது நம்ம தோடம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஒருவேளை நம்ம தோட்டத்துக்குள்ளே இதை யாராவது பண்ணிருக்கலாம். அப்படின்னா என்ன மாமா? சொல்லுங்க மாமா, அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க சொல்றத வச்சு எனக்கு பல விஷயங்களுக்கு விட கண்டுபிடிக்க முடியும். சொல்லுங்க மாமா, நீங்க சயின்டிஸ்ட் தானே, சொல்லுங்க மாமா. வேண்டாம், உன் மனசு தடுமாறும், நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்கும். வேண்டாம். ஐயோ மாமா, பரவாயில்ல மாமா, சொல்லுங்க. இசை, இதை நாங்களே லேசில படிக்க மாட்டோம், சொன்னா கேளு. ஏன்னா அதை சொல்லும் போதே நாமளே அதுக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துரும். வேண்டாம், அதுல மாட்டிக்கிட்டோம், வெளியில வர்றது கஷ்டம். ஒருவேளை இங்க இருக்க யாரு கூட அது பண்ணிருக்கலாம். என்ன சொல்றீங்க? இருக்கலாம். மூலிகைனா எனக்கும் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இந்த காட்டுல இருக்க நான் சொன்ன வேவ்ஸ் அது மூலம் வந்திருந்தா இப்ப நான் கூட தடுமாறி இருக்கலாம். நான் என்ன ஒருநிலைப்படுத்துறேன், இங்க எதுவும் இல்லைங்கிற உண்மை எனக்கு தெரியும். அதனால என் மைண்ட் ரிலாக்ஸா இருக்குது. ஆனா அதையும் மீறி சில நேரம் நானே தடுமாறேன்னா இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? நான் சொல்லாத அந்த 2வது நிலை இங்க இருக்கிறேன். அப்படி என்னன்னு சொல்லுங்களே. சொல்றது பிரச்சனை இல்லை இசை, அதுக்குள்ள நீ கடந்து போக முயற்சி பண்ணுவேன். இல்ல, இங்க இருக்கிற அந்த ஸ்பிரிட் நம்ம அதுக்கு இழுத்துட்டு போயிடும். நம்மளால திரும்பி வர முடியாது. என்ன சொல்றீங்க? ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு உண்மை சொல்றேன். ரேச்சல் இந்த விஷயத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்கா. நான் உங்க யாருக்கிட்ட இந்த உண்மை சொல்லல, கிங்ஸ்டன் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அவ இதுலதான் போய் மாட்டியிருக்கா. இது பேயா பிசாசா கிடையாது. அவ எதை பார்த்து பயப்படல, இந்த இந்த ஆட்டோமேட்டிக்ல போய் மாட்டியிருக்கா. என்ன சொல்றீங்க? நான் இதை எப்படி சொல்லுவேன்? இங்க ஒரு ஸ்பிரிட் இருக்குது. என்ன அலிஸ் மாமா சொல்றீங்க? இல்ல, எனக்கு இது விட கிடைச்சே ஆகணும். இசை, நான் சொல்றத கேளு இசை, இது வேண்டாம் இசை. இந்த டாபிக் இதோட நிப்பாட்டிடலாம். நீ நினைக்கிற மாதிரி அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இங்க ஒரு ஸ்பிரிட், அதாவது ஒரு ஆவி, அதாவது ஒரு ஆத்மா இந்த பூமிக்கோ இல்லைன்னா உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கோ எதையோ சொல்ல வருதுன்னு நினைக்குதுன்னா அது சொல்லதுக்கு ஒரு வழி தேவை. அந்த மாதிரி நேரத்துல அது இந்த மாதிரி ஒரு பரிமாற்றத்தை பண்ணும். அதுக்கு பேர் தான் அப்படி சொல்லுவாங்க, கான்சியஸ் டிரான்ஸ்பர். இதுக்கு பேரு. அதான், அந்த கான்சியஸ் டிரான்ஸ்ஃபர்னா என்ன? இந்த கால மனிதர்கள் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா முன்னாடி இருந்த மனிதர்கள் இந்த கான்சியஸ் டிரான்ஸ்பரை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்க பண்ணிருக்காங்கன்னு தான் இருக்குது. ஆனா அதுல அவங்க சக்சஸ் அடைஞ்சாங்களா இல்ல அதை முயற்சி பண்ணி அதனால நிறைய ஸ்பிரிட்டை உள்ள கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது. இல்ல மாமா, இது எதுக்கு பயன்படுத்துறாங்க? இதனால இங்க என்ன நடக்க போகுது? அதான் சொன்னேன், ஏதோ ஆத்மாவுக்கு இந்த உலகத்துக்கோ இல்ல அவங்க நெருக்கமானவங்களுக்கோ எதையோ ஒண்ணு சொல்லணும். அதுக்கு ஒரு உடல் தேவை, அதுக்கு பொருத்தமான உடலோ உள்ளமோ தேவை. அங்க ஒரு பரிமாற்றம் நடக்கும். அதுக்கான ஒரு சூழ்நிலைய முதல் இடத்துல அது உருவாக்கும். கான்சியஸ நம்ம கிட்ட இருந்து எடுக்கும். அதாவது நம்ம மெமரிய அது வாங்கிக்கும். இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டணும், அவங்க திரும்ப வந்தா எங்க இருந்தேன் அது கூட வேண்டாம். மரண தருவாய்க்கு போயிட்டு வருவாங்க. நான் எங்க இருக்கேன்னு கேட்பாங்க. இல்லைன்னா சில பேர் சொல்ல கூட செய்வாங்க, நான் இப்படி சொர்க்கத்தை பார்த்தேன் நரகத்தை பார்த்தேன்னு. அந்த முழு கான்சியஸுமே இறந்த நிலைக்கு போயிடும்.
அதாவது நம்முடைய அத்தனை பவரும் இறந்த நிலைக்கு போயிடும். அந்த ஆத்மா முழுசா நமக்குள்ள வந்து யாருக்கிட்ட என்ன சொல்ல நினைக்குதோ அதை சொல்லும். அவங்க கிட்ட சொல்லதுக்கு முயற்சி பண்ணும். அவங்க வேலை முடிஞ்ச உடனே ஆபத்தாவும் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பழைய நினைவுகள் ஏதாவது அழிக்கப்பட்டு இருக்கலாம். அப்படின்னா ஜானபாக்கும் எனக்கும் நடந்ததே. உதாரணத்துக்கு நம்ம ரேச்சலை எடுத்துக்கலாம். ஒருவேளை அவ குணமாயி வெளியில வந்துட்டான்னா அவளுக்கு இந்த இடப்பட்ட நாட்கள்ல நடந்தது எதுவுமே அவன் ஞாபகத்துல இருக்காது. அவ கடைசியா உங்க கூட எப்படி இருந்தாலோ அந்த நாள் மட்டும் தான் அவ மெமரியில இருக்கும். அப்படின்னா அவ இந்த நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு முன்னாடி முத நாள் காலேஜுக்கு போயிருக்கான்னா அதுதான் அவன் நினைவுல இருக்கும். சொல்ல போனா இவ்வளவு நாள் அவ தூக்கத்துல இருந்திருக்கான்னு நம்ம நினைச்சுக்கிட வேண்டியதான். முத நாள் காலேஜ் போயிருக்கா, சாப்பிட்டது, உங்ககிட்ட அரட்டை அடிச்சது, அன்னைக்கு அவ என்ன பழக்கம் விட்டா, அவ மறுநாள் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைச்சா, இதை கரெக்டா மறுநாள்ல இருந்து பண்ணுவா. என்ன மாமா சொல்றீங்க? இடையில நடந்தது எதுவுமே அவளுக்கு தெரியாது. ஒருவேளை அவ குணமாய் வந்தானா நீ வேணா செக் பண்ணி பாரு. இசே இன்னைக்கு காலேஜுக்கு போனோம்ல, காலேஜ்ல எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு வருவா. அப்போ இப்ப இருக்கிறவளுக்கு எதுவுமே ஞாபகத்துல வராதா? ஒரு துளி கூட ஞாபகம் வராது. தூக்கத்துல ஏதாவது பார்த்த மாதிரி உணர்வா, அவ்வளவுதான். அப்படின்னா சில உண்மைகளை பேசுறாளே அதெல்லாம்? அதான் சொன்னேன், டிரான்ஸ்பர். ஏதோ ஒரு ஸ்பிரிட் அவன் மூலமா ஏதோ ஒரு காரியத்தை செய்ய நினைச்சிருக்கோம். அதுக்கு அவ இடம் கொடுத்திருக்கா. ஒருவேளை அவளே கொடுக்கட்டாலும் அந்த கொடுக்கிற சூழல்ல அவ இருந்திருக்கா. இப்போ நாம இங்க மாட்டிருக்கிற மாதிரி ஒருவேளை நான் சொல்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஸ்பிரிட் இப்போ நம்மள யாரையாவது ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களும் ரேச்சல் மாதிரி தான் மாறுவாங்க. அதுக்கு அவங்க பிரெயினை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். முன்னாடி இருந்த மனிதர்கள் தங்களுடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் மற்ற உடம்புக்குள்ள மற்ற கான்சியஸ்க்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அதாவது தனக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் சிந்தனைய அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அத மத்தவங்களுக்கு விட்டுட்டு போவது. அப்படிலாம் பண்ண முடியுமா? அததானே உங்க அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க பூமிமா. அததான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. மனுஷனுக்கு சாவா வரத்தை கண்டுபிடிச்சதா உங்க அம்மா. மனுஷன் செத்தாலும் வாழ முடியுங்கிற ரகசியத்தை கண்டுபிடிச்சதா உங்க அம்மா. இறந்த பின்னும் ஒரு மனுஷன் வாழ முடியுங்கிறத கண்டுபிடிச்சது உங்க அம்மா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆமா, உங்க அம்மா தான். ஒருத்த செத்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற அறிவும் சிந்தனையும் இன்னொருத்தருக்கு அதை அப்படி விட்டுட்டு போக முடியும். அந்ததான் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்க அம்மா கொல்லப்பட்டாங்க. எனக்கு என்னமோ உங்க அம்மாக்குள்ள அறிவும் சிந்தனையும் இங்க இருக்க யாருக்குள்ளேயே இருக்குது. அதனாலதான் இன்னும் பூமிமா ஸ்டோரி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா உங்க அம்மா அதுக்கும் மேல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அது என்ன யாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மரணிச்சுட்டாங்க. இன்னும் ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது. ஒருவேளை அவங்க முன்னுக்கூட்டியே சாக போறேன்னு தெரிஞ்சு தனக்குள்ள இருக்க அத்தனை ரகசியங்களையும் சிந்தனைகளையும் மூளைகளையும் வேற யாருக்காவது டிரான்ஸ்பர் பண்ணிருக்கலாம். சொல்ல போனா பூமிமா அங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். அப்போ அன்னைக்கு காருக்குள்ள இருந்து யாரோ தப்பிச்சாங்களே, அம்மா கூட இருந்து வெளியில போனாங்களே காருக்குள்ள இருந்து, அவங்க நான் இப்பவும் சொல்றேன், பூமிமா இறக்கல. அவங்க அறிவையும் அவங்க கண்டுபிடிச்ச ரகசியத்தையும் அவங்க சிந்தனையும் வேற யாருக்கோ டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அதனால இன்னும் சைடு சொல்ல அவங்களை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அது உனக்குள்ள இருக்குமான்னு ஆராய்ச்சியா நடந்தது. நானும் சில ரகசியங்களை கண்டுபிடிக்கதான் இங்க வந்தேன். ஏன் மகதேவன் உங்க அப்பா கூட அதுக்குதான் இங்க வந்தாரு. உன் பாசத்துல அவர் இங்க வரல. பூமிமா நிச்சயமா தன்னுடைய ஆவியும் தன்னுடைய அறிவு ஞானம் புத்தி தான் கண்டுபிடிச்ச ரகசியம் அத்தனையும் இங்க யாருக்கோ டிரான்ஸ்பர் பண்ணிருக்கா அப்படின்னு நினைப்புலதான் இங்க வந்திருக்காரு. இதெல்லாம் கண்டுபிடிச்சது உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சேர்ந்துதான். ஆனா என்ன உங்க அம்மா இந்த விஷயத்துல கொஞ்சம் பிரில்லியன்ட். உங்க அப்பா அப்படியே பிக்கப் பண்ணி வந்தாரு. ஆனா அவரு இந்த சக்கரவர்த்தி தான். எனக்கு இது எப்படி தெரியும்னா, நான் லேபிள் 5 வருஷம் இருந்தேன். அப்போ இந்த மாதிரி வேலைகளை உங்க அப்பா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாரு. அப்போ உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்காக எல்லாரும் பூமிமாவை ரொம்ப புத்திசாலி, தான் மரணத்தை முன்னுக்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்கன்னா அவங்க சில விஷயங்களை ஏற்கனவே முன்னுக்கூட்டி சில விஷயங்களை பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஜான் இன்னைக்கு எல்லாருமே அதை நம்புறாங்க. எதனாலனா சில விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னுக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முன்னெச்சரிக்கைகளை உங்க அம்மா அடிக்கடி பண்ணிருக்காங்க. மாமா சொல்றத பார்த்தா சின்னனே போலீஸ்காரனும் இப்படிதானே சொன்னா. அந்த சாமுராய் என்ன சொன்னா, உங்க அம்மா கூட ஒருத்தங்க கார்ல இருந்தாங்கண்ணே, அதுவும் உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்கண்ணே. ஆனா அவங்க சாகல. அப்படின்னா உண்மையில எல்லாத்துக்கும் சந்தேகம் வர்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இசை. அந்த காரை பத்திட்டு எரிஞ்சு ஒரு கூடு மாதிரி ஆயிட்டு. ஆனா அப்பேற்பட்ட கூட்டுக்குள்ள இருந்து உன்னை மட்டும் உங்க அம்மா எப்படி காப்பாத்துனாங்க? அதுவும் சாகிறதுக்கு முன்னாடி ஏன் காப்பாத்தல? எரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் காப்பாத்துனாங்க? ஒருவேளை தனக்குள்ள கத்தன ஆற்றலையும் உனக்குள்ள செலுத்திட்டு உன்னை வெளியில காப்பாத்தி விட்டுட்டு நீ இறந்துட்டேன்னு தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆனா திடீர்னு நீ அழுதுருக்க. அதனால அவங்க ஆவியும் அதாவது அவங்க திரும்ப உனக்குள்ள வந்து நீ தான் பொம்மிமாவா வாழ்ந்துகிட்டு இருக்கியான்னு சில பேருக்கு சந்தேகம். அதனாலதான் உன்னை பலவாட்டி கடத்ததுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா உனக்குள்ள அப்படி எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நீ நார்மலா தான் இருந்திருக்க. ஒரு குழந்தையா வளர்ந்த, ஒரு கன்னி பெண்ணா வளர்ந்திருக்க. உனக்குள்ள அப்படி எந்த ஒரு இதுவுமே இல்ல. சொல்ல போனா உங்க அம்மா அறிவோட கம்பேர் பண்ணும்போது உனக்கு அவங்க பெர்சன்டேஜ்ல ஒரு பாதி பெர்சன்டேஜ் கூட உனக்கு அறிவு இல்ல. உனக்குள்ள குழந்தைத்தனமும் சேட்டைத்தனமும் அதிகமா இருக்கு. ஏன்னா பொம்மி மாமாக்கு ஒரு துளி சேட்டை கூட இருந்தது கிடையாது. அவங்க ஒரு வார்த்தை கூட நக்கல கூட பேச மாட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை குணம் கிடையவே கிடையாது. அவங்க அண்ணன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட கூட சரிசமா சண்டை தான் போடுவாங்களே தவிர பாசத்தையும் காட்டுவாங்களே தவிர ஆனா அவங்க குழந்தை தரத்தை காட்டினதே இல்ல. ஆனா உனக்குள்ள 90% குழந்தை குணம் தான் இருக்கு. வெறும் 10% தான் நீ ஒரு பெண்ணு மாதிரி நடந்துக்கிறத. மற்றபடி நீ 90% ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறத. அதனால நீ கன்ஃபார்மா பூமிமா இல்லன்னு ப்ரூவ் ஆயிட்டு. ஒரு ஆணுக்குள்ள போக முடியுமா? ஏன் அப்படி கேட்க? இல்ல கிங்ஸி மாமா ஒரு நாள் கூட நக்கல் பண்ணி சிரிச்சதே பார்த்ததே இல்லையா, அதான் கேட்டேன்.
அன்னைக்கு அம்மா கூட கார்ல இருந்ததே இவங்களாதான் இருக்குமா? ஏன்னா இவங்க அம்மா கூட தான் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு வாட்டி ஜானப்பா கூட சொன்னாரு, நீ இந்த வீட்டுக்கு நிரந்தரமா வரப்போறேன்னு, அத்தை உன்னை தூக்கிட்டு வர போறாங்கன்னு சொன்ன உடனே கிங்ஸின் வீட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தான். வரதுக்கு நேரம் ஆயிரும்னே அவனே அங்க போனான்னு சொன்னாங்களே. ஒரு அத்தை இடையில பார்த்து அவங்கள கார்ல கூட்டிட்டு வந்திருக்கலாமோ? ராணி சொன்ன மாதிரி இவங்களுக்கு நக்கல் பேச்சே வராதே. என்ன ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்காக முழுசா அதையும் நம்ப வேண்டாம். இந்த காட்டுக்குள்ள சில நேரம் டைம் அதே அளவுல நிக்கும். டைம் கடந்து போகாது. அதனால கூட நம்ம கால்கள் நடந்து போகாம இருக்கலாம். புரியல. சில நேரம் சில சுழற்சிகள்னால காட்டுல டைம் நகலாது. அப்படியே எல்லாமே சம்பிச்சு நிக்கும். அதனால கூட நம்ம கால்கள் நகல முடியாம மாட்டிருக்கலாம். அப்புறம் நமக்கு சில சவுண்டுகள்லாம் கேட்டுச்சே, அதுக்கு பேரு லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட். இது பிரெயின்ல ஃபேர் கிரியேட் பண்ணும். அதாவது அது சாதாரணமா ஒரு சவுண்ட் கொடுக்கும். நமக்கு தான் அது ஒரு ஆவியோட சவுண்ட் மாதிரி நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். நான் தான் சொன்னேன், காத்து சவுண்டு, மரங்கள் உரசுற சவுண்டுன்னு. ஆனா அது எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. ஆனா உங்களுக்கு அது ஏதோ ஆவி சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு. அதுவும் ஒரு காரணம். திரும்பவும் சொல்றேன், இங்க ஏதோ ஒரு ஆவி நிக்கலாம். ஒருவேளை அந்த ஆவி கூட இங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். இந்த காட்டுக்குள்ள எந்த ஆவி இருக்க போதே? இது நம்ம தோட்டம் தானே? பின்னாடி தானே காடு. நிறைய மர்மங்கள் இருக்கலாமே. இது காடு இல்ல, இது ஒரு இடமும் இல்ல, இது ஒரு உயிர். இது நம்மளோட சிந்தனையா வாசிக்குது. அங்க நடப்பதெல்லாம் ரியலா நடக்க ஆரம்பிக்கும். என்ன சொல்றீங்க? நாம நிக்கிறது காடோ இடமும் இல்ல, நம்ம ஒரு உயிர் மேல நின்னுகிட்டு இருக்கோம். இப்படியே நாம இங்க நின்னுகிட்டு இருந்தோம், நாம யாரு, எதுக்காக இங்க நிக்கும், நம்ம எங்க போகணும் அப்படிங்கிறது நம்ம மொபைல்ல இருந்து கரைஞ்சுக்கிட்டே போகும். நமக்கு தெரியாது நம்ம எங்க இருந்து வந்தோம், நம்ம இப்ப எங்க போகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டு மறைஞ்சு போயிடும். அதனாலதான் சொல்றேன், நேரத்தை கடத்த வேண்டாம், முயற்சி பண்ணுங்க. இங்க இருந்து நவலலாம். சத்தியமா இங்க நம்ம ஒரு இடத்துல மாட்டிருக்கோம். அது மட்டும் இப்ப எனக்கு நல்லா தெரியுது. ஒற்றுமையா மைண்ட் ரிலாக்ஸா வச்சு நான் இங்க இருந்து கடந்து போகணும், நான் இங்க இருந்து கடந்து போகணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு மனதா யோசிச்சு நான் நார்மலா தான் இருக்கேன்னு கான்சென்ட்ரேஷன் பண்ணி எல்லாரும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அப்போ பாருங்க உங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா செயல்படும். நான் சொன்ன மட்டும் செய்யுங்க. நான் தெளிவா தான் இருக்கேன். நான் என் தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். இங்க எந்த சக்தியும் இல்ல. என் மூளை தெளிவா இருக்கு. அப்படி யோசிங்க. யோசிங்க. நான் தெளிவா இருக்கேன். நானும் தெளிவா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம நடந்து போகலாம். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம நார்மலா தான் இருக்கோம். வாங்க கடந்து போகலாம். என்ன ஒரு ஆதாரம் கூட கிடைக்கவே இல்லை. அந்த தமிழரசி சொன்ன மாதிரி அப்படி எந்த எவிடன்ஸும் இங்க கிடைக்கலையே. ஃபேமிலின்னு சொன்னா அப்பா இருந்தாரு, பணம் ஏறினாரு, எதுவுமே இல்லையே. ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் மாமா. எல்லா இடத்துலயும் நீங்க சொன்ன மாதிரி தேடி பார்த்தேன், எந்த ஆதாரமும் கிடைக்கலையே. நானும் எல்லா பக்கமும் தேடிட்டேன், ஒரு ஆதாரம் கூட கிடைக்கலையடா. இது ஒரே ஒரு இடம் மட்டும் இருக்கு. அந்த பனைமர தோட்டம் மாதிரி இருக்குதே, அந்த குவியல் மாதிரி, அதுக்கு பின்னாடி ஒரு ஆறு மாதிரி போகுது. அது என்னது வாய்க்காலா? வாய்க்கால் மாதிரி போகுது. அதுக்கு பின்னாடி போய் பாரு பாப்போம். அதேடி மாமா, வாய்க்கால் பக்கத்துல போய் குடிசை போடுவாங்க. சொன்னது சைடா, அந்த ஒரு இடத்த நம்ம பார்க்கல. ஏன் அது மட்டும் பார்க்காம போகுது? அது மட்டும் என்ன பாரு போ. சரிங்க மாமா. என்ன தமிழரசி சொன்ன மாதிரி எதுவுமே இங்க இல்லையே. யார் இந்த தமிழரசி? அவங்க ஒரு பெரியவர் போறாரு. ஐயா ஐயா ஐயா. யாரு? கொஞ்சம் பெரிய மாதிரி இருக்காரு. ஐயா உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு 70க்கு மேல ஆகுது. ஏன்னா என் தோட்டத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா? யார் நீங்க? பெரிய இடம் மாதிரி இருக்குது. நீங்க இந்த பழமத்தெல்லாம் பார்த்துட்டு கற்பட்டி பயணி கிடைக்கணும் சொந்தீங்களா? ஆமாமா, எங்களுக்கு மருந்துக்கு கூட பயணி கிடையாது. பயணி கற்பட்டி எல்லாம் பார்த்து 30 வருஷத்துக்கு மேல ஆகுது தம்பி. என்ன சொல்றீங்க? எவ்வளவு வருஷம் ஆகுது? அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்கும். நான்லாம் அப்ப திடகாத்தமா இருப்பேன். இங்க தான் கல்லு கில்லாம் ஏற்றிக்கிட்டு கிடந்தானே. அப்பெல்லாம் ஒரு சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. வாட்டில் சுத்தின காலம். பயணிலாம் ஒன்றும் கிடையாது தம்பி. இப்பெல்லாம் இதெல்லாம் இப்ப சின்ன சின்ன கண்ணுகள் முளைச்சி இவ்வளவு பெருசு வந்திருக்கு. இந்த மரம் எல்லாம் பணம் நாங்க குடிக்க வரும்போது தரையோட கிடந்துச்சு. இதெல்லாம் 30 வருஷம் பணம் பார்த்துக்கங்க. என்ன சொல்றீங்க? இங்க பயணிலாம் ஒருத்தவங்க வித்துட்டு இருந்தாங்கல்ல? பயணி வித்துட்டு இருந்தாங்களா? இல்ல தம்பி, இந்த காடு இப்ப சும்மா கிடக்கு. நான் சும்மா எங்க ஆடு மாடெல்லாம் மேய்க்க விட்டுக்கிடுவேன். பனைங்களை குடுக்கலான்னு பார்த்தா சாத்த நின்னுட்டு போட்டோன்னு என் வாரிசுகள்லாம் சொல்லிட்டானுங்க. அதான் சாத்த நின்னுகிட்டு இருக்கு. இந்த காடே விலை போகாது. ஒரு செண்டு கூட விலை போகாது தம்பி. தண்ணி இல்லாத காடு. செழிப்புலாம் இல்லாம போச்சுது. இது சிரிப்பு இல்லையா? செழிப்புலாம் கிடையாது தம்பி. அது ஒரு பெரிய கதை. பெரிய கதையா? என்ன பெரிய கதை? நான் கல்யாணம் பண்ண புதுசுல செல்லத்துறைன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு தான் இந்த பனையெல்லாம் ஏறிக்கிட்டு இருந்தாரு. எங்க அப்பா அவருக்கு தான் குத்தைக்கு கொடுத்திருந்தாரு. பிறகு அவரே பனைக்கின ஏறி கருப்பட்டிலாம் எடுத்து தோட்டத்தையே விலைக்கு வாங்கிட்டாரு. அப்பவுமே இந்த தோட்டம் 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கோ தான் தம்பி போச்சுது. வேலை போவல. காஞ்ச காடு எவன் வாங்குவான்? எதுக்கு? தண்ணி வசதி கிடையாது. அதனால செல்லையாவுக்கே எங்க அப்பா கொடுத்துட்டாரு. ஒரு இடத்துக்கு வாங்க. என்னடா என்ன சரி?
வாங்க மாமா, சீக்கிரம் வாங்க. என்னடா என்னாச்சு? ஐயோ வாங்க மாமா. எங்கடா? ஐயோ வாங்க மாமா. எங்க தம்பி கூப்பிடுறியா? அங்க ஒரு வீடு இடிஞ்சு தெரிஞ்சு கிடக்க, ஒரு கூரை வீடு. அது அவ செல்லையா பேத்திய வீடா இருக்கும். செல்லையா பேத்தியா? அங்க பாம்புக்குமே கிடக்கும் தம்பி, போவாதீங்க. அது வருஷம் என்ன அந்த வீடு இடிஞ்சு தெரிஞ்சு. ஐயோ மாமா வாங்க மாமா, சீக்கிரம் வாங்க மாமா. என்ன சொல்ற? ஐயோ மாமா வாங்க மாமா. சரி தம்பி கூப்பிடுதாப்பில்ல, போயிட்டு வாங்க. நீங்க இந்தூர் காலவி தானே, வாங்க. செல்லையா வீடுல, சரி வாங்க. என்னடா என்ன மாமா, இது நம்ம வீட்டுல இருக்காங்களே தமிழரசி அம்மா, அவங்க மாதிரி இருக்கே. அதானே. ஐயா, இந்த போட்டோல இருக்கிறது யாரு? அதான் சொன்னேன், செல்லையா மோவா. செல்லையா மோவானா? செல்லையா மோவானா அதான் சொன்ன பணம் ஏறிக்கிட்டு இருந்தானே, அவ பொண்ணு மாதிரி தான் இருக்கு. வருஷம் ரொம்ப வச்ச கண்ணெல்லாம் தெரியலையே. ஆமாமா, அவன் அந்த பிள்ளை, அந்த பிள்ளைதான். இப்போ இவங்க எங்க இருக்காங்க தம்பி? அதெல்லாம் இறந்து போச்சு தம்பி. இறந்து போயிட்டாங்களா? எத்தனை வருஷம் இருக்கும் தம்பி? வருஷம் ரொம்ப இருக்கும் தம்பி. இது செல்லியா மோவா தெரியல, பியாத்தி மாதிரிலாம் தெரியுது. செல்லியா மோவா கொஞ்சம் வேற மாதிரிலாம் இருப்பா. அப்போ நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. ஐயா கண்ணாடியில தொடச்சிட்டு பாருங்க ஐயா, இந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்களேன். இல்ல, இது செல்லியா பியாத்தி. செல்லியா மோவா வேற மாதிரி இருப்பா. அவ செத்து பல வருஷம் ஆயிட்டு, அதனால பார்த்தேன். அவன் போட்டோ எப்படிங்க இருக்க முடியும்? அது வருஷம் என்ன ஆகுது? 50 வருஷம் இருக்குமே. அப்பெல்லாம் போட்டோ யாரு? ஏய் செல்லியா பியாத்தி. இவங்க யாரு? இருங்க தம்பி, ஒரு நிமிஷம் நல்லா பார்த்துட்டு வர. ஏது செல்லியா மொவதான். ஏது செல்லியா மொவதான். யா என்னையா சொல்றீங்க? ஐயா இவன் எங்க ஊருக்குள்ளதான். இப்போ இருந்தா என் வயசு இருக்கும் உனக்கு. ஒன்னே செல்லியா மோளா இருக்கணும், இல்லைன்னா செல்லியா பேத்தியா தான் இருக்கணும். எனக்கு குழப்பாதீங்க ஐயா. என்ன நடந்துச்சு? யார் இவங்க? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. அதான் சொன்னே, செல்லியான்னு சொன்னேன். பணம் ஏறுவாரு. ஆமா, அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் பார்த்துக்காங்க. அவன் சம்சாரம் இந்த பிள்ளைகள் எல்லாம் இங்கதான் கருப்பட்டி காய்ச்சிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்புறம் அந்த மூத்த பிள்ளைய இங்கதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா பார்த்துக்காங்க. சரி, அப்புறம் செல்லியா மோவா பியார் காலத்தோட இறந்து போச்சு. அது ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து போட்டுட்டு அது பாட்டு இறந்து போச்சு. செல்லையா தான் கடந்து பார்த்துட்டு கடந்தான். அப்புறம் செத்து போனவா புருஷனே தங்கச்சி காரிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். சரி, அந்த புள்ள அப்படியே போனதான். அப்புறம் அந்த புள்ள எங்க இருக்கு என்ன யாதுன்னு தெரியாது. ஏதோ ரொம்ப தூரமா கூட்டு போயிட்டான்னு சொல்லுவாவ. செல்லத்தரையும் கொடுத்துட்டான். சரி, மூத்த புள்ளதான் இறந்து போச்சு, 2 பேரோட வாழ்ந்துட்டு போட்டுன்னு கொடுத்துட்டான். ஆனா பேத்திய போட்டு அவர் தான் வளர்த்துட்டு கிடந்தாரு. அப்படியே அந்த புள்ளைய அந்த மனுஷன் தான் போட்டு வளர்த்துட்டு கிடந்தாரு. அதுவும் நல்ல ஆளை போல வந்தது. அம்மாக்காரியே மாதிரிதான், இந்த புள்ள மாதிரியே தான் இருக்கும். சரி, அப்புறம் என்ன, அவன் வயசாகி செத்துட்டான். அந்த வாலிய பிள்ளையா இருந்துச்சு, பார்க்க ஆள் இல்ல. அப்படியே வேலை பார்க்க போறேன்னு போயிட்டு எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியல பாத்துக்காங்க. அப்போ அது இங்க இல்லையா? ஐயா இங்க இல்லையா? அது போய் தான் வருஷம் இருக்குமே. சரிங்கய்யா. அந்த புள்ளியோட அம்மா எப்போ இறந்தாங்க? ஐயா அதெல்லாம் நீங்க கேட்கண்ட ஐயா, சொன்னா கேளுங்க. பரவாயில்ல சொல்லுங்க ஐயா. நான் சொன்னா நீங்க வேண்டையா, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஊருக்கு வந்திருக்கிய, அது பாட்டு கிளம்பி போங்க ஐயா. சொல்லுங்களேன். இந்த அம்மா உண்மையிலேயே பிரசவத்தை வந்து பண்ணாங்களா? தானாவே உசுரை கொடுத்துட்டியா? என்ன சொல்றீங்க ஐயா? ஆமாயா, வயிற்றுல இருக்க பிள்ளைக்காக தான் உசுரை கொடுத்துட்டு, அது மட்டும் இல்ல தனக்கான மரணத்தை தானே தேடிக்கிட்டா. அவளே ஒரு சவக்குழி தோண்டி அவளே போய் படுத்துக்கிட்டாயா. என்ன சொல்றீங்க? ஆமாயா, அது ஒரு எதுக்கு அந்த சம்பவம் நடந்தது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. வருஷம் ஆயிட்டுலையா, மறந்து போச்சு. தானாதான் தான் உசுரை மாச்சுக்கிட்டா. அந்த தானா உசுரை மாச்சுக்கிட்ட அன்னைக்குதான் அந்த புள்ளையும் பிறந்தது. அவ அன்னைக்கே கண்ணை மூடிட்டா. என்ன ஒரே மாதிரி இருக்கு ஊருக்குள்ள? ஆனா வேற மாதிரி பேச்சு தம்பி. என்ன, இந்த புள்ள தங்கச்ச கட்டதுக்கு தான் இவ புருஷன் இவ வயிற்றுக்க புள்ளைய கொல்ல பார்த்தான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் புள்ளைய காப்பாத்துறதுக்கு தான் உசுரை கொடுத்துட்டு போயிருக்குன்னு ஊருக்குள்ள அரச புருஷெல்லாம் பேசுவாங்க பாத்துக்காங்க. அது கட்டுக்கதையா உண்மையானு எனக்கு தெரியாது. இந்த புள்ள செத்தப்போ 1000 கதைகள் வெளியில வந்தது. அதுல எந்த கதை உண்மைன்னு இது வரைக்கும் தெரியாது. வேற என்ன கதைகள்லாம் சொன்னாங்க? சாவதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ நான் மறுபடி போறப்ப மறுபடி வருவேன் அப்படின்னு இந்த புள்ள பிளாத்திக்கிட்டே இருந்ததா சொல்லிட்டு இருந்தாங்க. வயிற்றுல புள்ளைய வச்சிருக்கனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா. புருஷன் கூட இல்லாதனால தான் இந்த புள்ள இப்படி பேசிட்டு இருக்கான்னு ஊருக்குள்ள இன்னொரு பேச்சும் உண்டு. மறுபடி புறப்புன்னு சொன்னாங்களா? ஆமா தம்பி, இந்த புள்ள புருஷன் பட்டின கொடுமையில தான் அப்படிலாம் புலம்புதுன்னு ஊருக்குள்ள பேச்சு. ஆனா அந்த புள்ள எப்பவுமா அப்படிதான் சொல்லுமா, அப்பா நான் மீண்டும் வருவேன், மறுபடி போறப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஐயா நான் ஒண்ணு கேப்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா ஐயா? எனக்கு சில குழப்பம். சொல்லுங்க ஐயா. இங்க தமிழரசின்னு யாராவது இருக்காங்களா? தமிழரசியா? அப்படி யாரு இங்க இருக்கா? ஏன்னா ஊருக்குள்ள போய் கேப்போமா? ஊர் இவ்வளவு தூரம் இருக்கு ஐயா. நம்ம இருக்குது பனங்காடு. ஊருக்குள்ள போனா 2 கிலோமீட்டர் உள்ள போகணுமே. இங்க ஆடு மாடு மேய்க்க தான் ஆட்கள் வருவாங்க. நான் கூட என் மாடை பத்துக்கு தான் வந்தேன். அங்கதான் தச்சுல உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன். ஐயா
தமிழரசின்னு உங்களுக்கு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழரசின்னு அவங்க அப்பா கூட பொண்ணையர் வாரான். ஒரு தம்பி ஒரு பொண்ணு. தம்பி ஏதோ வெளிமாநிலத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டா. அப்பா சாவுக்கு கூட வரல. இந்த பொண்ணு தான் இருந்து பாத்துட்டு இருக்குன்னு. இது செல்லத்தர கதைல்ல? செலுத்துற கதைனா அதாயா இந்த புள்ள செத்து போச்சே அவ அப்பன் கதை. அது தம்பி இல்ல தங்கச்சி தான். அந்த புள்ள மாப்பிள்ளை ஒரு பையனை எடுத்துட்டு வரல, அந்த கதை தான் அப்படி மாத்தி சொல்லியிருக்கு. ஓ அப்படின்னா இவங்க இறந்து கரெக்டான டேட் உங்களுக்கு தெரியுமா? இவங்க இறந்து கிட்டத்தட்ட ஒரு 35-38 வருஷம் ஆயிருக்கும். தமிழரசிக்கும் அவ்வளவு வயசு இருக்கும். அது எப்படியா ஞாபகத்துல இருக்கும்? எப்படி சொல்றதுன்னா எனக்கு ஒரு 30 வயசு இருக்கும்போது இந்த பிள்ளைக்கு ஒரு 22 வயசு 19 வயசு இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா எங்க அப்பா தானே அப்பா கிட்ட தோட்டத்தை வித்தது. நான் அப்பப்போ ஏதாவது வாங்க வைக்கிறதுக்கு வருவேன். எனக்கு அப்போ கல்யாணம் வந்து என் பெரிய பையன் 2 பேரும் பிறந்துட்டானுங்க. அப்போ இது சின்ன புள்ளியாதான் இருந்தது. என் கணக்குப்படி இனியா பிறந்த அன்னைக்குதான் இந்த பொண்ணும் பிறந்திருக்கணும். என் கணக்குப்படி இனியா இறந்த அன்னைக்குதான் இந்த பொண்ணு இறந்திருக்கு. இந்த பொண்ணு மறுபடி பிறப்பேன்னு சொன்னாலா? அப்படித்தாம்மா சொன்னா. ஆனா அதே மாதிரி அவ பொண்ணு பிறந்திருக்கால, அதனால அவனோட மறுபிறவிதான் அந்த புள்ளன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இனியாவோட முன் ஜென்மமா இந்த பொண்ணு இருந்தா அதுக்கப்புறம் எங்க வம்சத்துல யாருமே இங்க வரலையா? இல்லையா இங்க யாருமே வரலையே. தமிழரசன் ஏதாவது பொண்ணு வந்தாளா இவங்களே மாதிரி? ஐயா இவங்க பொண்ணை யாரோ தத்து எடுத்து கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் தத்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சியா. அதனால எனக்கு விவரமே தெரியல. வெளிநாட்டுக்காரங்க தத்து எடுத்துட்டு போனாங்களா? ஆமா ஏதோ பர்மாவா ஏதோ ஒன்னு சொன்னாங்க பாத்துக்கோங்க. அங்க உள்ளவங்க தான் இந்த பொண்ணை தத்து எடுத்துட்டு போயிட்டதா சொன்னாங்க. பர்மாவா? ஏதோ ஒரு நாட்டுல உள்ளவங்க தான் இந்த புள்ளையோட புள்ளைய அது அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. நல்ல அழகு போல இருக்கும். உண்மை சொல்ல என்ன நல்ல கலரா இருக்கும். அதனால வெளிநாட்டுக்காரங்களே அவங்க பிள்ளைய தத்தெடுத்துட்டு போயிட்டு தான் சொன்னாங்களே. அதுக்கப்புறம் யாருமே இந்த வம்சத்துல இருந்து வரவே இல்லை. இந்த வீடு அப்படியே கிடக்கு. கிட்டத்தட்ட அப்போலாம் இந்த போட்டோ பிடிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்காரங்களாம் வருவாங்க பாத்துக்கோங்க. அப்போ வேணா இந்த புள்ளை இப்படி யாராவது போட்டோ பிடிச்சிருக்கலாம் பாத்துக்கோங்க. எப்படி சொல்றீங்க? அதுவும் ஊருக்குள்ள கொஞ்சம் சலசலப்பா வந்தது. என்ன ஏதோ ஒரு அரமனை விட்டு ராஜா இந்த புள்ள அழகுல மயங்கி இந்த புள்ளைய போட்டோ பிடிச்சதாவும் இந்த புள்ளைய அந்த புறத்துக்கு கூட்டிட்டு போனதாவும் ரகசியமா அவருக்கு புள்ள பெத்து கொடுத்ததாவும் வதந்திகள் உண்டு. அது உண்மையா? அதை இந்த புள்ள ஒத்துக்கவே இல்லையே. இந்த பொண்ணு அதை ஒத்துக்கவே மாட்டேன்னுட்டா. எனக்கு அப்படி யாருமே தெரியாது, அப்படி யாரையும் அழகுல மயங்கல, அப்படி இப்படின்னு இந்த புள்ள அடிச்சு சொல்லிச்சு. ஆனா இந்த போட்டோ மட்டும் இந்த புள்ள வீட்டுல இருந்தது. அதை ஊர்ஜனமே பார்த்தது. இது எதுக்கு வெளியப்பா பார்த்தாங்கன்னா அந்த காலத்துல போட்டோ எல்லாம் யார் கையிலும் இருக்காது. போட்டோனாலே அது ஒரு பெரிய அரிய விஷயம். இந்த பிள்ளை கிட்ட மட்டும் இந்த போட்டோ இருந்தது. எதுக்கு மகாராஜா சம்பந்தப்படுத்தினாங்கன்னா அரமனையில தான் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பார்க்க முடியும். அதை வச்சு கூட பொருளிய கிளப்பி இருக்கலாமே. மக்களுக்கு பொருளிய கலப்பத்துக்கு சொல்லவா செய்யணும்? வயிற்றுல வளர்ந்தது இந்த புள்ளைய தொட்டு தாலி கட்டணும் புள்ளையா. அந்த புள்ளைய காப்பாத்துறதுக்கு தான் இந்த புள்ள உசுர கொடுத்ததுங்காங்க. அவ புருஷனும் அந்த புள்ளைய கொல்ல பார்த்தான்னு சொல்லுதாங்க. என்ன நடந்துச்சுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதியா. நான் சொன்ன இந்த புள்ள கதையே கேட்காதீங்கன்னு அதுக்குதான் நான் சொன்னேன். இந்த புள்ள இருக்கும்போது 1000 பொருளி வந்ததுன்னு சொன்னேன். ஐயா நீங்களாம் யோசிக்கவே இல்லையா? வயிற்றுல இருக்கிறது அவன் புள்ள. அவன் தங்கச்சி கையவே கல்யாணம் பண்ணாலும் அது அவன் புள்ள தானே. புள்ளைய காப்பாத்தி கூட்டி போயிருக்கலாமே. இல்ல அவன் பாசம் இல்லாம போனாலும் அக்கா புள்ள தானே. அவளாவது புள்ளைய தூக்கிட்டு போயிருக்கலாமே. ஏன் 2 பேரும் புள்ளைய போட்டு போயிருக்காங்க? காதல் மோகமா இருக்கும். புள்ளை இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு போயிருக்கலாம். ஒரே குழப்பமா இருக்க. இனிய கதை மாதிரி இருக்குதே. சரிங்கய்யா மாடு அங்கேயும் மேஞ்சிட்டு கண்டது. நான் வீட்டுக்கு பார்த்துட்டு போல என் மகன் என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். ஐயா ஒரே உதவி. இந்த புள்ள கூட இந்த ஊர்ல எப்படி பிறந்து வந்தவங்க யாராவது இருப்பாங்க, கூட வளர்ந்தவங்க அப்படி யாராவது இருந்திருப்பாங்க. அப்படி யாராவது இன்னும் இருக்காங்களா? எனக்கு தெரியலையே தம்பி. அதான் சொன்னா எனக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு 15 வருஷம் டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்லாமல தம்பி. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியல தம்பி. சரிங்கய்யா. சரிங்க தம்பி கற்களோட போது காலமுறை வீட்டுல போய் சேருங்க. இது தண்ணி இல்லாத காடு நல்லா இருக்காது. கிளம்புங்கய்யா. சரிங்கய்யா. இனியா பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அம்மாவுக்கு அதே சம்பவம் நடந்திருக்கு. என் கிசிப்படி இந்த அம்மா இறந்த அன்னைக்குதான் இனியா பிறந்திருக்கா. அப்போ இந்த தமிழரசி யாரு? இந்த பொண்ணு வேற நான் மறுபடி பிறப்பேன்னு சொல்லியிருக்கா. அது ஒருவேளை இனியாவா இருந்திருந்தா? அதனால அதே வயசு, அதே அரமனை, அதே ரகசியம், அதே மரணம். இனியா வாழ்க்கையும் முடிஞ்சது. இந்த பொண்ணு சாப்பிட்டும் க்ளோஸ் ஆயிட்டு. ஆனா தமிழரசி யாரு? என்ன ஒரே குழப்பமா இருக்கு. என்னம்மா தனியா நின்று புலம்பிட்டு இருக்கீங்க? எதாலும் என்கிட்ட சொல்லுங்க, சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டேய் இப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல? ஆமா. இவங்களுக்கு நடந்தது அதே மாதிரி அதே சுச்சுவேஷன்ல அப்படியே இன்னொருத்தவங்களுக்கும் அதே சம்பவம் அதே மரணம் வருமா? மறுபிறவி மத்தவங்க நம்பலாம் நம்பாம போகலாம். ஆனா சில பேருக்கு இந்த ஆவிகளை பரிமாற்றம் பண்ற ஒரு வித்தை தெரியும். வித்தையா? அது வித்தைன்னு சொல்ல முடியாது. ஆத்மாவா கலக்குறது. தீராத ஆசை, தீராத காதலி,
தான் மீண்டும் வரணும், தான் மீண்டும் பிறக்கணும், சில விஷயங்களையும் மர்மங்களையும் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அதே நினைப்போட மரணிக்கும் போது அந்த ஸ்பிரிட் கரெக்டா அந்த நேரத்துல அவங்க யாருக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்க போயிடும். டேய், இதெல்லாம் சாத்தியமாகுமாடா? சாத்தியம் ஆயிருக்கு. இந்தியால கூட அப்படி சாத்தியம் இருக்குதே. ஒரு சின்ன பையன் 7 வயசு பையனும் 3 வயசு பையனும் என் அரமனை அங்க இருக்குது, நான் இதுல என் பத்திரத்தை எழுதி வச்சிருக்கேன், நான் இதுலதான் சாப்பிடுவேன்னு அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருந்திருக்கான். வீட்டுல உள்ளவங்க ஏதோ ஒண்ணு சொல்றான்னு நினைச்சு விட்டுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் நடக்க போற விஷயம் அந்த ஒரு வித்தியாசமா அங்க ஒரு அரமனை இருக்கு, அங்க இது நடக்க போகுது, இது இன்னைக்கு இவ்வளவு நடக்கும்னு அக்குருட்டா சொல்லியிருக்கான். இவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு இது வெளியில காட்டு தீயா பறவை அது உண்மையானு கண்டுபிடிக்க போனா அவன் சொல்றது எல்லாம் அப்படியே இருக்குது. படி இங்கோடி இருக்கு, அதுக்கு கீழே ஒரு பெட்டி இருக்குது, அதை திறங்கன்னு சொல்றான். அதை திறந்து பார்த்தா உண்மையில அவன் சொல்றதுலாம் அதுக்குள்ள இருக்குது. இப்படி அந்த வீட்டுல இருக்க எல்லாத்தையும் அவன் சொல்றான், ஒவ்வொருடைய குணத்தையும் சொல்றான். வீட்டுல இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, தனக்கு என்ன நடந்துச்சு அத்தையும் சொல்றான். ஆனா அத்தனை சொன்னது எல்லாமே அந்த வீட்டுல வாழ்ந்த மகாராஜா, அந்த மகாராஜாக்கு சொந்தமானது. அவனை எப்படி இந்த சின்ன குழந்தைக்கு தெரியும்? சரி, ஏதோ பிளாத்திரன்னு நினைச்சா அவன் குழந்தைக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஆமா, இது மூட நம்பிக்கை நினைச்சா மூட நம்பிக்கை, நம்பிக்கை நினைச்சா நம்பிக்கை. நீங்க சயின்டிஸ்டா இருக்கலாம், ஆனா உலகத்துல எத்தனையோ வினோதங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. எத்தனையோ விடை தெரியாத மர்மங்களுக்கெல்லாம் கனவு மூலமாகவும் மறுபிறவிகள் மூலமாகவும் அந்த மர்மம் விலகி இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், தீர்க்க முடியாத மர்மங்களுக்கெல்லாம் மறுஜன்மங்கிற ஒரு விஷயத்து மூலமா தான் விடையே கிடைச்சிருக்கு. என்ன மாமா? ஆமா மாமா, மர்மம் முடிச்சுன்னு எத்தனையோ விஷயங்கள் இந்த பூமியில இன்னும் மர்மமாவே இருக்குது. அந்த நேரத்துல எந்த போலீஸ் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாவும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயங்களை மறுஜென்மம், மறு பிறவி, இந்த ஆவியிலிருந்து இடமாற்றம் இது மூலமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு புரியல. முன்னுக்கூட்டியே தனக்கு மரணம் வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா ஒருவேளை தனக்கு மரணம் வரப்போகுது, ஆனா இந்த விஷயங்களை சொல்ல முடியாத சுச்சுவேஷன் அவங்க இருக்கிறாங்க, ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சே ஆகணும்னா அந்த மறுக்க போற நேரத்துல அந்த ஸ்பிரிட் பயங்கரமா வேலை செய்யும். என்னடா சொல்ற? அப்படின்னா காருக்குள்ள பூமிமா மரணிக்க போறோம்னு ஸ்பீடா என்னமோ பண்ணிருக்கா. சொல்லு. ஆமா மாமா, கண்ணு முன்னாடி மரணம் தெரியும் போது, ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற பிரெயின் நீ இன்னும் ரகசியத்தை வெளியில சொல்லல, நீ இன்னும் வாழ்ந்தாதான் அந்த ரகசியம் தெரியும், நீ இருந்தாதான் உங்களை காப்பாற்ற முடியும்னு அந்த மூளை ஒரு பக்கம் சொல்ல. ஆனா மர்மம் கண்ணு முன்னாடி நிக்கும் போது அந்த ஸ்பிரிட் பயங்கரமா வேலை செய்யும். அந்த சடனிலி அவங்க எங்க போய் போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்க போறாங்க. ஆவிகளின் இடமாற்றம்.